ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒவ்வொரு மாதத்துலேயும் தேய்பிரை சதுர்த்தசி திதி அப்படின்றது சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி அப்படின்றது மகா சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டுருக்கு. இந்த மகா சிவராத்திரி தினம் அன்னைக்கு சிவபெருமான இரவு முழுவதுமே கண் விழிச்சு விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்ம தெரியாமல் பண்ண எத்தனை விதமான பாவங்களாக இருந்தாலும் சரி அது எல்லாமே தீருங்க. சரிங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சே நிறைய தவறுகள் பாவங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிப்போம் இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி நம்ம தெரிஞ்சே பண்ண பாவங்கள் கூட தீர்றதுக்கு உண்டான நாளும் இந்த நாள் தான். இந்த நாளில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இதை பண்ணும் பொழுது நிச்சயமாக நாம் தெரிஞ்சு பண்ண பாவங்களாக இருந்தாலும் சரி தெரியாமல் பண்ண பாவங்களாக இருந்தாலும் சரி பல தலைமுறைகளாக வந்துட்டு இருக்கக்கூடிய கர்மாக்களாக இருந்தாலும் சரி இது எல்லாமே தீருங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு நீங்கள் போங்க. எல்லா ஆலயங்கள்லையும் ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படின்னா அந்த ஸ்தலத்துக்கு, அதாவது அந்த கோவிலுக்கு, அந்த மூலவருக்கு உரிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தல விருட்சம் இருக்குங்க. அந்த மரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாக சிவபெருமானினுடைய ஆலயங்களில் வில்வ மரம், அத்தி மரம் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்தல விருட்சமாக இருக்கும். நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுதே உங்கள் வீட்டில் இருந்து பச்சரிசியை நீங்கள் தூள் தூளாக நுணுக்கிக்கோங்க. 1-2 அந்த பச்சரிசியை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்தல விருட்சம் முன்னாடி நின்று மனசார உங்களுடைய மனக்குறைகள் எல்லாத்தையுமே வேண்டுங்க. இது எல்லாமே தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த பச்சரிசியை அந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தூவி விட்டுருங்க. இந்த பச்சரிசியை நீங்கள் தூவுறது மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள், சில பூச்சிகள் எல்லாமே அந்த பச்சரிசியை சாப்பிடுங்க. உங்கள் கைகளால் நீங்கள் போட்ட பச்சரிசியை எறும்புகள்லாம் சாப்பிடும் பொழுது உங்களுடைய பல கோடி பாவங்களும் தீரும். இந்த அற்புதமான நாளை தவற விட்டுறாதீங்க.